எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கு மார்க்கெட் சரிவோட முடிவடைஞ்சிருக்கு. முக்கியமா மிடில் ஈஸ்ட்ல யுஎஸ், ஈரான் பதட்டம் தான் மேலும் தீவிரமடைஞ்சிருக்கு. குறிப்பா ஈரான் மேல இன்னும் அதிகமான தடைகள கொண்டு வரலான்னு யுஎஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இன்னைக்கு நைட் அத அறிவிச்சுருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு ஈரான் மேல என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு அறிவிச்சுருவாங்க. இந்த மாரி ஒரு ஒரு கண்ட்ரி மேல, அதுவும் க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி மேல பல தடைகள அஃபெக்ட் பண்ணும்போது, அறிவிக்கும்போது, க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் கண்டிப்பா ஷேக் ஆகும். கண்டிப்பா உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிரேக் அவுட் லெவல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் மேலும் ரைஸ் ஆகும்போது இந்தியன் மார்க்கெட்டு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். மெட்டல் செக்டார தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. இன்னைய பொறுத்தளவுக்கு மெட்டல், ஐடி, ரியாலிட்டி இந்த 3 செக்டார் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அது மட்டும் இல்ல, இந்த வாரம் யுஎஸ் உடைய ஃபெட் சேர்மன் ஜாக்சன் ஹோல் அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் பேசுவாரு. யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தியும் யுஎஸ் உடைய பொருளாதாரத்தை பத்தியும் பேசும்போது கண்டிப்பா இதனுடைய இம்பாக்ட் யுஎஸ்னுடைய டாலர் இண்டெக்ஸ்ல இருக்கும். இது கோல்டு, சில்வர்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. சார்ட்ல டெக்னிக்கல் சார்ட்ல நிஃப்டி ஃபர்தரா ரைஸ் ஆகுமா? எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு? சென்செக்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஃபால் ஆயிருக்கு. திருப்பியும் மீண்டும் ரைஸ் ஆகுமா? இதை பத்தி சார்ட்ல பார்க்கலாம். செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸா கிளியரா இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். நிஃப்டி இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு சேனல்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணா 24,000, பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணா 23,900. இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அப்சைட்ல இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணா மார்க்கெட் 24,320 வரும். இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்விங் கிளியரா ஒரு அடுத்த ஸ்விங் மார்க்கெட் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கும் சரி இந்த லெவலை வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. பட் நிப்டி பிரேக் அவுட் ஆகல. அப்சைட்ல இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகல. நீங்க 30 மினிட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. 24,700 இருந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கிளியரா ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆகுது. இப்பவும் பாருங்க, இன்னைக்கும் மார்க்கெட் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கா, கரெக்டா இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு பாருங்க. ஸோ தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் நாளைக்கும் இதை கவனிச்சு பாருங்க. ஏன்னா மார்க்கெட் முடியும் போது ஆல்மோஸ்ட் பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்சைட் ராலி குயிக்கா ரைஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒரு 10 to 15 டேஸா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஒன்ஸ் 24,300, 310 இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது ஹியர் ஆஃப்டர் 310 பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னாலே மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ரேலி கொடுக்கும். க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இது ஒரு டெம்பரவரியான கரெக்ஷனா தான் இருக்கும். அதாவது ஒரு பிரேக் அவுட் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? அப்படியே ஒர்க் ஆனாலும் பிரேக் அவுட் நடந்ததுன்னா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? எந்த பாயிண்ட்ல மார்க்கெட் திரும்பும்? ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ரூட் H4ல தான் இப்போ வைக்கணும். 1 hour டைம் ஃப்ரேம்ல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா கூட இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் கொடுத்து அகைன் ரைஸ் ஆகலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 8,600ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்.